பத்திரிக்கை கொடுக்க போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, வீராவோட தம்பிக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாருன்னு. என் தம்பி பேர்ல எந்த சொத்தும் இல்லை. அப்படின்னா எல்லாம் உங்க பேர்ல இருக்கா? ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல. அவளைய இந்த வீடே எங்களுது இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் பேர்ல இருக்கு? சிட்டி, என் பேர்லயும் என் தம்பி பேர்லயும் இருந்த சொத்து அத்தனையும் தங்கச்சி பேருக்கு மாத்திட்டேன். ஊர்க்காரங்க சின்ன பசங்க சொத்தை சித்தி பிடுங்கிட்டு போயிட்டான்னு பேசுவாங்க. நீங்களே இப்ப அந்த பிரச்சனை இல்ல. நல்ல நாள் பார்த்து இந்த பத்திரத்தில் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். இதை விட நல்ல நாள் கிடைக்காது. இந்தாங்க பிடிங்க. ஊரெல்லாம் உன்னை தெய்வம் தெய்வம் சொன்னப்போ தெய்வம் கோவில்ல தானே இருக்கும், மனுஷங்க மத்தியில இருக்காதுன்னு நினைச்சேன். பைத்தியக்காரி மாதிரி சின்ன வயசுலயே உன் பெரிய மனச நான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன். உன்னை என் வயத்துல சுமக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். தர்மப்படி இந்த சொத்து முழுக்க உங்களோடது. மொத்தத்தையும் ஏன் பொண்ணு கொடுத்துட்டா அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, ஏன் சொத்து என் புருஷன், அவரோட சொத்து இந்த மீச. இப்ப புரியுதா வீரா யாருன்னு? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. காரணம் கேக்குறியா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே வீரா? புலிக்கு பல்ல புடுங்கின மாதிரி சிங்கத்துக்கு குடுமி அறுத்த மாதிரி ஆயிட்டிய. ஏன் நீ பயந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் நம்ம தங்கச்சி கிட்ட சொல்லிடலாம். பட்டாசு. ஆமா தங்கச்சி, என்னம்மா என்ன தேடுற? பட்டாசு கண்ணிலேயே படலையேனா? நான் தான் ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். இப்ப வந்துருவான். வா. வந்த வேகத்திலே கிளம்புறீங்களா? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இல்லனா ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் சின்னனியா ஒரு வழி பண்ணிருப்பேன். என்னம்மா பெரிய ஃபர்ஸ்ட் நைட்? ஏன் உனக்கு இருக்கா? இடுப்புல குத்திடுவேன். இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போயம்மா. ஏன்பா எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படியும் இங்க தானே வரப்போறா? வருவான்னு சொல்ற, அப்ப நீ வரலையா? இனிமே என் பிள்ளைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாழ்வோ சாவோ இனி எல்லாமே என் பிள்ளையோட தான். இனி உங்களை சித்தின்னு கூப்பிட போறதில்ல, அம்மா தான் கூப்பிடுவேன். என்னங்க போயிட்டாங்களா? நம்ம வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போதுதான் ஆரத்தி எடுக்கணும். வெளியே போகும்போது எடுத்தா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி கூடவே கிளம்பி போயிடுவா. ஆஹா, நான் ஆரத்தி எடுக்க வந்தது அவருக்குமா. அவர் எப்ப வெளியே போனாலும் ஆரத்தி எடுத்து போட்டு வைப்பேன். அண்ணா, சின்ன மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவனை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதமா, பரீட்சை நல்லா இது. நான் வரேன். வாங்க அண்ணா.
என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொல்லு சொல்டா வீரா வீரா சித்தி அவளை காப்பாத்துடா அவ பாவண்டா ஆமா 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 சின்ன பொண்ணுடா அவ ஏற்கனவே கர்ப்பிணிடா உனக்கு ஒண்ணு ஆகாது கிடாரப்பட்டு தங்க பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா மாமா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்குவியா மாமா அவ உன்னை ரொம்ப லவ் பண்றாள் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் தாங்க முடியாது உனக்கு ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது உனக்கு ஒண்ணு ஆகாது நீ எப்ப வெளியே போனாலும் நான் உனக்கு பொட்டு வைப்பேன் இப்ப நான் நிரந்தரமா உன்னை விட்டு போறேன் மாமா சிட்டி 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 இந்த கொடூர கொலைகளை கண்ணால பார்த்த சத்யா அதிர்ச்சி ஆயிட்டா. வன்முறைனாலே பிடிக்காத அவ வீராவை விட்டு விலகி போயிட்டா. அப்பாவை கொடுத்த வாக்குறுதிக்காகவும் மக்களுக்காகவும் தான் வீரா இப்படி அழிதடி பாதையில திரும்பினாருங்கிறத அவ புரிஞ்சுக்காமலே போயிட்டா. தான் குடும்பத்தை அழிச்ச கெட்டவங்களை எல்லாரையும் பழி வாங்கிட்டு 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த வீரா தான் தங்கச்சியோட குடும்பத்துக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரு. ஏசிபி ஷாம் சுந்தர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதலில் படுகாயம் அடைந்த அவரது பாதுகாப்பு அதிகாரி தேவாவை ஷாம் சுந்தரின் மனைவி சத்யா 4 மணி நேரம் போராடி ஆபரேஷன் செய்து காப்பாற்றினார். அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று டாக்டர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மறுபடியும் உயிர் பிழைச்சிட்டியா? நீ பணமா மண்ணுல சாயிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ஏய் வீரா! யாரு? வந்துட்டியாடா? ஏய், தப்பிச்சு ஓடிட்டியாடா? தப்பி ஓடுறதுக்கு என் மூச்சு காத்துல கோழத்தானே இல்லடா, வீரம்தான் இருக்கு. அப்ப என் முன்னாடி வாடா. அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டடா. என் குடும்பத்தை எங்க வச்சு கொன்னியோ அங்கதான்டா காத்துக்கிட்டு இருக்க. வா வாடா. வரவேண்டா, சாக தயாரு.
பரம்பரையே பதம் பார்த்த கத்தி. உன் பொண்டாட்டி கர்ப்பத்தில் இருந்த கருவுக்கு முத்தம் கொடுத்த கத்தி. 7 வருஷமா தலைய வெட்டி உன்னை முண்டமாக்குறதுக்காகவே தீட்டி வச்ச கத்தி. செத்து புழைச்சு வந்தும் கூட உனக்கு புத்தி வரலையாடா. நீ இந்த கத்திய நம்புற, நான் இந்த மண்ணை நம்புறேன். தர்மத்தையே நம்புன எங்க அப்பா நடமாடின பூமிடா இது. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவங்களை விட்டு வச்சா இந்த பூமி அப்புறம் சாமியால கூட காப்பாத்த முடியாதுடா. ஹாஸ்பிட்டல்ல படைச்சவன் அப்படியே தப்பிச்சு போகாம சாவ கூப்பிட்டு மறுபடியும் சாக போறடா. கூப்பிட்டது நான் சாகிறதுக்கு இல்லடா, உன்னை பணமாக்குறதுக்கு. வா. வெட்டுவன் சொன்னல, வந்து வெட்டியா. தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டா நல்லவங்க நிம்மதியா வாழ முடியாது. வெட்டி போட்டுனா அவனை வெட்டி போடு. ஏய் வீரா, என்னை விட்டு எங்க போலான்னு பாக்குற? வெயிட்டிங் இங்க.